Hi friends, welcome back to my channel Vanashvam Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான இந்த ஹனி கேக். எல்லாத்துக்குமே ஹனி கேக் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல ஹனி கேக் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தறலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் டிங்னு கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் நம்ம வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சரி வாங்க இந்த சூப்பரான டேஸ்டியான ஜூசியான இந்த ஹனி கேக் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த கேக் நான் முட்டை வச்சு தான் செய்ய போறேன் உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கர்ட் ஊத்திக்கோங்க அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இந்த முட்டையை ஊத்திட்டு நல்லா mix பண்ணி விடுங்க எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஃப்ளஃபி அடிச்சுக்கலாம் நான் இது என்னோட முடிஞ்ச அளவு கையால் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா பீட் பண்ணியாச்சு ஓரளவு அது க்ரீமியாக வரணும் ரொம்ப அப்படியே நம்ம ஊற்றின அளவில் இருக்கக்கூடாது ஓரளவு லைட்டாக நுரைச்ச வர அளவில் நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம பொடிச்ச சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன் நான் டம்ளர்லேயே உங்களுக்கு அளவு சொல்கிறேன் அதே மாதிரி மைதா எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நான் 1.5 டம்ளர் மைதாவுக்கு 3/4 டம்ளர் சீனி பொடிச்சு எடுத்துக்கிடுறேன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீனி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது இன்னும் நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் நம்ம எவ்வளோ க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணணும் இப்போ இந்த ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம் பட் எந்த விதமான ஸ்மெல் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க நார்மல் நம்ம குக்கிங் ஆயிலே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது வரைக்கும் நம்ம எப்படினாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அதில் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது கிளாக் வைஸ் மிக்ஸ் பண்ணலாம் ஆன்டி கிளாக் வைஸ் மிக்ஸ் பண்ணலாம் எப்படினாலும் மிக்ஸ் பண்ணலாம் பட் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்போ கொஞ்சம் அந்த எக்கோட ஃப்ளேவர் அவ்வளோவா இருக்காது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி ஹனி கேக்கு கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் 1லேருந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திக்கான ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஒரிஜினலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஹனி கேக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு நல்ல ஜூம்லையும் காமிக்கிறேன் நல்லா க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிற அளவில் இருந்துச்சுன்னா உங்களோட கேக் இன்னும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுல இது கொஞ்சம் அப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் மைதா எடுத்துருக்கேன் இந்த பவுலுக்கு காமிக்கிறதுனால ஒரு 3/4 கப் மைதா இருக்குது நம்ம கிளாஸ் கணக்கில் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிளாஸில் 1.5 கிளாஸ் மைதா எடுத்திருக்கேன் அது 3/4 டம்ளர் சீனி பிடிச்ச சீனி இந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக கேக் வரும் இப்போ இந்த இதில் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன் எப்போதுமே பேக்கிங் பவுடர் அதிகமாக போடணும் பேக்கிங் சோடா கம்மியாக போடணும் நம்ம கேக்குக்கு நான் மைதா நல்லா சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் உங்கள்கிட்ட நான் காமிக்கலை நீங்கள் எப்போதுமே சலிச்சு யூஸ் பண்ணுங்கள் இதில் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே நீங்கள் சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும் எந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த பேட்டரில் ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஈவனாக மிக்ஸ் ஆகும் அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே அங்கங்கே போய் நின்றுக்காமல் ஈவனாக இருக்கும் அதுக்காக நம்ம இதை ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த மிக்சரில் ஆட் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம போய் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மிக்சரில் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சமாக போட்டு அதுக்கடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் டைரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் அதனால் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிருக்கேன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது கொஞ்சம் மெதுவாக அதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரஃபாக மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம பீட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது நம்ம மிக்ஸ் தான் பண்ணி விடணும் அதனால் பீட் பண்ண வேண்டாம்
இப்போ வந்து இது நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல, இதில் நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு முட்டை வந்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்காது, அதனால் அப்பப்போ தேவைப்படும் போது பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து நீங்கள் டைரெக்டாக இதிலே நீங்கள் சலிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு. அதே மாதிரி குட்டி குட்டி லம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லம்ஸும் அவ்வளோவா இருக்காது இதில், இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது. இது வந்து நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். பட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஹனி ஆட் பண்ணுறோம். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் இதில் எக்ஸ்ட்ரா, வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம அதுக்கடுத்து அதில் வந்து ஹனி ஆட் பண்ணுறது, ஜாம் ஆட் பண்ணுறது அதுக்கடுத்து கொஞ்சம் மாறும். இந்த கேக் பேட்டர் ப்ராசஸ் எல்லாமே அதே ப்ராசஸில் தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த பேட்டர் ஸ்டேஜே பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க அதுக்காக. இப்போ வந்து நான் இந்த கேக் டின்னை வந்து ஃபுல்லாக பட்டர் பேப்பர் வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேக்கை ரிமூவ் பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டக்குன்னு பேட்டர் ஊற்றுறதுக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் இப்படி. இதை வந்து நீங்கள் கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த டின்னில் நம்ம இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு தான் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு. நம்ம வந்து பேக் பண்ணதுக்கு அடுத்து நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகாது. நான் வந்து முதல்ல இந்த குக்கரை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து இந்த கேக் ட்ரேயை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்லா ஈவனாக பேக் ஆகும். நம்ம கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் எடுத்துக்கிடும். அப்போ தான் சூப்பராக பேக் ஆகி வரும். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடாயில் கூட இந்த கேக் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் கேக் வந்து கடாயில் பண்ணியிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கேஸ்கெட் போடக்கூடாது, அதே மாதிரி விசிலும் போடக்கூடாது. நம்ம ஒரு 40 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸில் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் ஆனோடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குன்னு. நான் குத்தி காமிக்கிறேன், சூப்பராக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம் வெளியே. நான் எடுத்துடுறேன். இந்த கேக் வந்து சூடாக இருக்கும்போதே இது ரிமூவ் பண்ணக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அடுத்து இந்த லாக்லேருந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு பிளேட்டை வச்சு கவுத்தி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் கிட்ட டின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டிஃபன் பாக்ஸில் கூட செய்யலாம், சூப்பராக வரும். இப்போ வந்து நான் லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன். கூட நமக்கு ஒட்டலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட கேக்கு. அந்த பட்டர் பேப்பர் வந்து அதிலே ஒட்டிக்கிடுச்சு. இது டேரெக்டாக அப்படியே வந்துட்டு ஒரு கேக்குக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் வந்து இப்போ ஜூமில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நினச்ச உடனே இதை செஞ்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. நான் காமிக்கிறேன் எந்த அளவு இது சாஃப்டாக இருக்குன்னு. பஞ்சு மாதிரி இருக்குல்ல. நம்மளால் ஓவன் இல்லாமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நல்ல ஜூமில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே இந்த சுகர் சிரப், ஜாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சுகர் சிரப் செய்ய போகிறோம். அது வந்து கேக்குக்கு வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம். அதனால் இதில் கொஞ்சம் இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்கடுத்து இதில் நம்ம சீனி போட்டுக்கலாம். நான் இது வந்து சீனி போட்டுக்கிட்டேன். சீனி வந்து நிறைய போடணும்னு இல்லை, ஓரளவு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் பொடிச்ச சீனி போட்டிருந்தேன், அதனால் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும். அதே மாதிரி இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அடுத்து சீனி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரையும். நம்ம வந்து சுகர் சிரப் தானே பண்ண போகிறோம், அதனால நமக்கு வந்து வேறு எந்த பதமும் தேவை கிடையாது. இந்த சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக ஆறட்டும். நம்ம அதே பேனில் வந்து அந்த சுகர் சிரப் மிச்சம் இருக்குல்ல, அதிலே கொஞ்சமாக ஜாமை போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதில் வந்து கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை கட்டியாக இருக்கிறது வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறோம். டைல்யூட் பண்ணி இதை வந்து ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக க்ரீமியாக வராது, ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வரோம். அப்போ தான் நமக்கு ஜாம் வந்து அப்ளை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கரையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக கரைஞ்சிருச்சு பாருங்கள். அது ஒரு மாதிரி நல்லா லிக்விட் ஸ்டேஜாக பார்க்கவே ரொம்ப அட்மையரிங்காக இருக்குது கலர். இது ஹனி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிவிட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஹனி ஆட் பண்ணோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் வந்து செட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது இப்படி இருக்கட்டும். வந்து நம்ம வந்து சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் அந்த கேக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஹனி டேஸ்ட் இருக்கும். ஹனி கேக்கில் ஹனி இல்லைன்னா என்னங்க, ஹனி ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட கேக். நல்ல தேன்னா சீக்கிரமாக கரையாது. எனக்கு கொஞ்சம் லேட் ஆனிச்சு. இப்படியே இருக்கட்டும். இது இப்போ வந்து நம்மளோட கேக்கில் வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நைஃப் வச்சு கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். டூத் பிக் வச்சு நல்ல ஹோல்ஸ் கூட போட்டுக்கலாம். எப்படியோ உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து இதில் ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சுகர் சிரப் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹோல்ஸ் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கடுத்து இந்த சுகர் சிரப்பை இதில் ஊற்றணும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக ஊற்றுங்க. அந்த ஹோல்ஸ் வழி அது உள்ளே இறங்கணும். அவ்வளோதான். அதுக்காக நிறைய ஊற்றிடாதீங்க, நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து ஓரளவு ஜூஸியாக இருக்கணும். அவ்வளோதான். அது வந்து உங்களோட இஷ்டம். சிலவங்க ஜூஸியாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது, ஓரளவு அந்த ஹனியோட ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டாக ஊற்றினா போதும். இல்லை எனக்கு ஜூஸியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஊற்றிக்கோங்க. அது வந்து உங்களோட இஷ்டம். இப்போ நான் சுகர் சிரப் எல்லாமே ஊற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஜாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப கட்டியாக வச்சிடாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப லிக்யூடியாக இருந்தால் ஜூஸ் மாதிரி உள்ளே இறங்கிடும். இந்த ஸ்டேஜ் இருக்கட்டும். நம்ம வந்து ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக இந்த ஜாமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் அதுக்காக உங்களுக்கு ஜூமில் கூட காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கேக்கு. நம்மளோட இந்த ஹனி கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். இதில் வந்து மேலே டெசிகேட்டட் கோகோனட்டை தூவணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷ் ஆகும். இதில் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட்டை தூவி விட்டுக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா என்ன, நீங்கள் தேங்காவை துருவி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுருங்க. உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ராவாக கூட போட்டுக்கலாம். இல்லை 2 நாள் 1 நாள் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா இதை லைஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கொயர் ட்ரே வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயரில் கட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். நான் ரொம்ப ஜூஸஸ் ஊற்றலை, அந்த சுகர் சிரப் ஊற்றலை, ஓரளவு மீடியமாக ஊற்றிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணோன்னே அப்படியே ஸ்வைங்குன்னு போகுது. அந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது. நான் கட் பண்ணும்போது கேக்கே ஆடுது, அந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கேக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் வந்து ஜூமில் காமிக்கிறேன் கேக்கை. பாருங்கள், அந்த ஷைனிங்கோட ரொம்ப அழகாக இருக்குது கேக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட 2021ஓட இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லோரும் இல்லை இந்த மொத்த உலகமுமே இந்த 2020 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கடுத்து வரப்போகிற இந்த 21ஆவது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலமாக இருக்கட்டும். இந்த 21 வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி கேக் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. நன்றி, வணக்கம்.